Hey guys, நான் உங்கள் Geekytamizha. எனக்கு வந்து நம்மகிட்ட iQOO Z10 Lite ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இதோட அன்பாக்சிங் அதுக்கப்புறம் ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிப்பிக்கலான iQOO Z பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து Z அப்படின்னு தான் நமக்கு வந்து போட்டிருக்கு. iQOO பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்க்கலாம் நமக்கு வந்து மாடல் நம்பர் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ப்ரைஸிங் வந்து நமக்கு அடிச்சிட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து பேசிக்கான 4GB RAM 128GB வருஷன் வந்து நம்மளுக்கு 9,919 ரூபீஸ்க்கு வந்து ஸ்டார்ட் வந்தாகுது. அது இல்லாமல் நமக்கு வந்து 500 ரூபீஸ் SBI கார்டு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 9,500 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு அமிச்சது பார்த்தீங்கன்னா 256GB வேரியன்ட் வந்து நமக்கு அமிச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் ஃபோனில் வந்து நமக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ்க்குள்ளே இந்த iQOO Z10 Lite ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக செம்ம அழகாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடிக்கும் போது தெரியுது இது ஒரு பிளாஸ்டிக் ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து கண்டிப்பாக சூப்பராக அழகாக இருக்குது. ஸோ ஃபோன் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து 2 கேமரா இருக்குது. அதில் வந்து 50 மெகா பிக்சல் சோனி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து நமக்கு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. iQOO பிராண்டிங் இருக்குது. ஃப்ளாஷ் வந்து பின்னாடி பக்கம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.7 இன்ச் 74 இன்ச் 90Hz HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு ஒரு 720p டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஹை பிரைட்னஸ் மோடில் நமக்கு வந்து 1000 nits வரைக்கும் நமக்கு வந்து பிரைட்னஸ் போகுது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. சைட் மோடட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு LCD டிஸ்பிளே. அப்புறம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போட்டிருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து நமக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு சிங்கிள் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல. வெறும் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சைடு வந்து நமக்கு சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னதான் 128 256GB கொடுத்தாலும் நமக்கு வந்து டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அப்புறம் பவர் ஆன் ஆஃப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 5G வந்து நான் ஏர்டெல்லும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், ஜியோலும் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 5G வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து Dimensity 6300 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்து பார்க்கலாம். Antutu வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதே சமயத்தில் நமக்கு வந்து Geekbench டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்டும் நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ நமக்கு வந்து உள்ளே வந்து அது இல்லாமல் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து ஒரு நார்மல் குவாலிட்டி ஒரு TPU கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான பிளாஸ்டிக் கேஸ், பெருசாக நமக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அது சூப்பரான விஷயம். ஆனால் வெறும் 15 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போதுக்கு சார்ஜ் ஆகிறது முடிக்கிறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. அது இல்லாமல் ஒரு USB-A C டைப் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிம் எஜெக்டர் டூல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்குது, பாக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் நமக்கு வந்து iQOO 5G அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நான் வந்து ஃபோனை வந்து செட் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே கைஸ், வீடியோ வந்து கண்டினியூ பண்ண நீங்கள் வந்து ஒரு நல்ல ரூபே கார்டு வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கிவி எஸ் பேங்க் ரூபே கார்டு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நியோ சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ உங்ககிட்ட வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் இந்த கார்டு இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எங்கே ஸ்கேன் பண்ணி பே பண்ணாலும் போதும். உங்களுக்கு வந்து 2% ஃப்ளாட்டாக வந்து கேஷ்பேக் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்தில் நீங்கள் வந்து 50,000 ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3% கேஷ்பேக் அந்த ஹோல் அமௌண்ட்டுக்கும் கிடைக்குது. ப்ளஸ் ஒரு ஏர்போர்ட் லான்ச் ஆக்சஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 4% கேஷ்பேக் ப்ளஸ் லான்ச் ஆக்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து 1.5 லட்ச ரூபாய்க்கு அந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 5% கேஷ்பேக் ஃபார் த ஹோல் 1.5 லேக் அமௌண்ட்டும் வருது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 1 லான்ச் ஆக்சஸும் நமக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு ரூபே கார்டு அப்ளை பண்ணாச்சிங்கன்னா இதுதான் இந்த பெஸ்ட் ரூபே கார்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம ஃபோன் வந்து ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேட்டஸ்ட்டான FunTouch OS 15 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு கெட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளால் அந்த ப்ளோட்வேர் எல்லாமே நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தேவைப்படாத ஆப்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸ் அப்ளிகேஷன், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு லிங்க்டின், ஸ்னாப்சாட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டால் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து இந்த ஹாட் ஆப்ஸ், அதுக்கப்புறம் ஹாட் கேம்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்க்கலாம் அந்த ஹாட் ஆப்ஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஹாட் கேம்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து
வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விவோ ஆப் ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இங்கே வந்து நீங்கள் போங்க, செட்டிங்ஸ் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்னெல்லாம் ஆனில் இருக்கோ எல்லாமே நம்மளுக்கு வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஆஃப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து ஆப் ஸ்டோர் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. அதுக்கப்புறம் இந்த ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ் எதுவுமே நமக்கு வந்து உங்கள் கண்ணில் வந்து படாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நீங்கள் ஆஃப் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபோன் ஓரளவுக்கு வந்து நமக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் ப்ளோட்வேர் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன ப்ராசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் செய்யுங்க. செஞ்சாலே போதும், உங்களுக்கு வந்து பாதி ஃபோன் வந்து நம்மளுக்கு நீட் வந்தாயிடும். ஸோ செட்டிங்ஸில் போகலாம். அபவுட் ஃபோனில் நீங்கள் பார்க்கலாம், iQOO Z10 Lite 5G அப்படின்னு போட்டிருக்கு. Fun Touch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஆண்ட்ராய்டு நமக்கு வந்து 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 15 அதுக்கப்புறம் நமக்கு வந்து Fun Touch OS 15 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 16 வந்து நம்மளுக்கு எப்போ வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்குறோம் இந்த ஃபோனுக்கு வந்து. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8+8GB RAM வந்து போட்டிருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து Dimensity 6300 வந்து கொடுத்துருக்காங்க. 256GB ஃபோன் ஸ்டோரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோன் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4GB RAM கொடுத்துருக்காங்க, 6GB RAM கொடுத்துருக்காங்க, 8GB RAM கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB RAM வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வாங்காதீங்க, 6GB RAM ஒரு 8GB RAM வாங்கிக்கோங்க. இங்கே வந்து நம்மளுக்கு 8GB RAM மாடல் தான் நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து 128 and 256GB வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடான மெமரி கார்டு ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் வந்து 2TB வரைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக பிரச்சனை இருக்காது அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 6000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து ஒரு நல்ல கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க ஒரு 10,000 ஃபோனுக்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 வாட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6000 mAh பேட்டரியை வந்து இந்த 15 வாட் வந்து எப்போ சார்ஜ் பண்ணி முடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு 25 வாட்டோ 30 வாட்டோ கொடுத்துருக்கலாம். ஆனால் நமக்கு வந்து வெறும் பார்த்தீங்கன்னா 15 வாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் பேட்டரி ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து நம்மளுக்கு ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா 90Hz வந்து கொடுத்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து நம்மளுக்கு ஒரு 720p டிஸ்பிளே தான், நம்மளுக்கு வந்து ஃபுல் HD டிஸ்பிளே இல்லை. அதே சமயத்தில் LCD பேனல்லாம் கொடுத்துருக்காங்க, AMOLED பேனல் வந்து இல்லை. ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டார்க் மோட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா Fun Touch OS 15 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கணுமோ எல்லா ஃபீச்சர்ஸும் நம்மளுக்கு வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் Fun Touch OS 15 என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியலனா மேலே வந்து நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோ வந்து பாருங்கள். அதில் வந்து நான் ஃபுல்லாக Fun Touch OS 15 பற்றி எல்லா ஃபீச்சர்ஸும் சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்லையும் நமக்கு வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம L1 சர்டிஃபிகேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ DRM Info ஆப் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணினே நீங்கள் வந்து பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 60Hz 90Hz வந்து சப்போர்ட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒயிட் கலர் கேமெட் வந்து இந்த ஃபோனில் வந்து இல்லை அப்படின்னு வந்து நமக்கு காமிக்குது. ஆனால் L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து Amazon Prime அப்புறம் Netflix வந்து எல்லாமே 720pயில் பார்த்துக்கலாம் ஆப்வியஸ்லி. ஏன்னா இதில் வந்து உங்களால் ஃபுல் HDயில் பார்க்க முடியாது, 720pயில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு கண்டிப்பாக வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து 3 டிக் வந்து வருது. ஸோ நமக்கு வந்து கூகுள் கேமரா வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம், நமக்கு வந்து நல்லா கன்வீனியன்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீட்பேக்கும் கொடுக்குது நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து யூஸ் பண்ணும்போது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன் வந்து நம்மளுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வேலை செய்யுது. அதில் வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு நான் சொல்வேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேமரா. ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கலான iQOO கேமரா அப்ளிகேஷன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அல்ட்ரா வைட் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து 1x அப்புறம் 2x இருக்குது. ஆப்வியஸ்லி அந்த டெப்த் சென்சார் இருக்குது. ஸோ போர்ட்ரேட் மோடில் அது யூஸ் பண்ணிப்பாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1080p 30fps வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களால் வந்து 1080p 60fps ரெக்கார்ட் பண்ண முடியும், 1080p 30fps ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லியும் 1080p 30fps மட்டும் தான் உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா மோட்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து சில ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம். அந்த ஃபோட்டோஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஓவர் சேச்சுரேட்டாக இருக்குது. ஸோ அது வந்து நமக்கு கொஞ்சம் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும். HDR பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவேன். கேமராவில் வந்து நல்லா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் மட்டும் நமக்கு வந்து சில ஃபோட்டோஸில் அந்த ரெட்ஸ் அந்த மாதிரி நமக்கு வந்து ஆரஞ்சஸ் அந்த மாதிரி ஒரு கலர்ஸ் மட்டும் நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் வந்து பண்ணுறாங்க. க்ரீன்ஸும் நமக்கு வந்து ஓவர் சேச்சுரேட் வந்து ஆகுது. ஸோ அந்த ஓவர் சேச்சுரேஷன் மட்டும் நமக்கு வந்து கம்மி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக நல்லாவே வருது அப்படின்னு சொல்லலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு டிப்பிக்கலான iQOO 5 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா அப்படின்னு சொல்லலாம். டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது. போர்ட்ரேட் மோடும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கிறா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.